ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ட்வின்ஸ் விளையாட போகிறோம். இந்த ட்வின்ஸில் வித் கிராண்ட்பா அண்ட் கிராணி 4 பேர் வச்சு விளையாட போகிறோம். எப்படி அடி வாங்க போகிறோம் எனக்கு தெரியல. நீங்களும் வந்து பாருங்கள். நல்லா வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே வந்து விழுந்தாச்சு. உள்ளே போகிறேன். உள்ள மாட்டுக்கு அப்பா விழுந்துட்டு. எப்படியா அந்த மரக்கட்டை அப்படியே ஒன்று நான் தாண்டி போகணும். கிலோ அப்பா வந்தாச்சு. கிலோ வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக விளையாட தெரியாது. நீங்கள் ரொம்ப பெரிய பிளேயர்னு நினைக்காதீங்க. எனக்கு இங்கே இப்போ வந்தோடனே அடி வாங்க பாருங்கள். நான் முன்னாடி முன்னாடி கிராணி, பின்னாடி என்னது முன்னாடி கிராணி இருக்கா. இங்கே உள்ள போனால் இந்த ஒருத்தன் பாபு இல்லை பக்கு, இவன் பேர் பக்கு. இன்னொருத்தவங்க அவங்க பேர் தான் பாபு. பாபு தான் நீ அடிப்பானா இல்லை கிராண்ட்பா அடிப்பானா பார்க்கும். பாபு ஒரே அடி அடிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லைஃப் லைனு, இந்த லைஃப் லைன் ஃபுல்லாக போய்ட்டு சாக வேண்டியது தான். என்ன பண்ணேன், கொஞ்சம் போகுது. இப்போ எங்கே இறக்க போகிறானோ, இப்போ எந்திக்க வச்சுட்டானுவா, இல்லைன்னா அப்படியே சாகடிச்சிட்டான். பயமாக இருக்குது. இதுவுமே தொடர்ந்து பார்க்க ஏதாவது இருக்கான்னு. அது என்னது, ரிவால்வர் பார்ட் 1 கிடச்சிருக்கு. இப்படி கீழே போட்டு இல்லை ஒரு மார்க்ஸ் உண்டு, அது போட்டுருன்னா யாரும் நம்மளை அடிக்க மாட்டான். அதனால நான் தைரியத்தில் போகிறேன். ஏன்னா நம்மளை அடித்து தொலைஞ்சிடக்கூடாது. வாங்க இப்போ இதுக்கு போட்டு கீழே சவுண்டு பார்க்கலாம். சரி பார்க்க உள்ளே விடுமா வேணாம், எல்லாம் அங்கே தான் இருக்குது. வீடு வந்தாச்சு, திறந்தாச்சு, கேட்டு திறந்தாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ 4 பேரையும் சாக அடிக்க போகிறோம். நீங்கள் காத்து ரசிங்கள். கிராணி வருவா, கிராண்ட்பா வரமாட்டா, அவங்க காது கேட்குது. அதனால் கிராணி மட்டும் வருவா, பாபு வருவா, பக்கு வருவான். அந்த 3 பேர் இன்றைக்கி போட்டு தக்கப்புறம் டைனமைட் கீழே போடலாம். இன்னும் ஆளை எவனையும் காணலையா. 1 வந்துட்டு, 2 வந்துட்டு, 3வது எங்கே போச்சுல. இங்கே வந்துட்டு 3வது வந்துட்டு. 3 போட போகிறோம். பிளாஸ்ட் போட்டாச்சு. 3 கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா மட்டும் தான் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கான். அது நம்ம பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. இன்னும் 2.5 நிமிஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது. சென்டினா மார்க்ஸ் அசால்ட்டாக தரலாம். கண்டுபிடிச்சாச்சு. சென்டினா மார்க்ஸை போட போகிறேன். இன்னும் போடலை. எங்கே போகிறேன் எனக்கு தெரியல. சார் இந்த கேமில் என்ன கான்செப்ட்னா, ஒரு பெயிண்டிங்கு அந்தமாதிரி 3 வேணால் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது நீங்கள் 1 வேணால் கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்த ஒழிச்சு வச்சுருப்பான். அது நாம் தான் என்ன கண்டுபிடிக்கணும். சென்டினா மார்க்ஸை போட்டுட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் எதாவது கிடைக்கா. ரிவால்வர் பாட்டு ஃபஸ்ட்டு இந்த பாட்டால் போட்டுமா. சரி பறவை வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை அங்கே உள்ளே போய் போட்டு வரும். ரிவால்வர் பாட்டு உள்ளே போடலாமா. உள்ளே போட போகிறேன். கிட்ட வந்தாச்சு. இது ஒரு ஷார்ட் ரூட்டு. இந்த ஷார்ட் ரூட் இருந்தால் இருக்கா. உள்ளே வந்து தொலைஞ்சக்கூடாதுப்பா. ஓகே நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்த போய் தேடும். இந்த இடத்துல தான் இருக்கா. இது இங்கேயும் ஒன்றும் இல்லைங்க, டைனமைட்டு தான் இருக்குது. நீ நம்ம என்ன எஸ்கேப் பண்ணுது. ப்ளூ கீ எஸ்கேப் பண்ணும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளூ கீ எஸ்கேப்பு. ப்ளூ கீ ஒன்றுக்கு ப்ளூ கீ மட்டும் கிடைக்க மாட்டேக்கு. ப்ளூ கீ ஸ்க்ரூ டைப் வந்தால் அது போயிடலாங்க வெளியே. இப்போதைக்கு ஒரு பொண்ணும் கிடைக்கல. நீங்கள் அந்த கீழே பெட்டு இருக்கும்ல, அந்த அது கீழே இருக்குது. அதை நீங்கள் சும்மா தான் போட்டு பார்ப்பீங்க. சும்மா அதை கன் வச்சு தான் போட்டு தாக்குவீங்க. இல்லை இன்னொரு ரூட் இருக்குது. க்ரீன் கீ நல்ல இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு ப்ளூ கீயே பார்த்துக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு எங்கேயோ போகிறோம். எங்கே போகிறோம். இந்த சைடில் இருக்கிற இந்த அரமாளி இருக்குது. இந்த பாஸ்வேர்ட் என்ன வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே போகிறேன். கீழே போய்கிட்டே இருக்குது. இங்கே போய் ரிவால்வர் பாட்டை என்ன போட போகிறேன். ரிவால்வர் பாட்டை போட போயாச்சா.
உள்ள ரிப்பீட் எடுக்கும். ஆனால் இந்த கேம் பயந்து தான் ஆடணும். ஏங்க ஐயோ விழுந்துட்டேன். போச்சுடா. இன்றைக்கி நம்ம சங்கு. சரி நம்ம முக்கில் போய் உட்காரோம். காளி நாங்காளி நாங்காளி நாங்காளி. எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வர மாட்டான்ல. நாமளே போடும். எவனும் வந்த மாதிரியே தெரியலையே. இது ஒன்றும் டைமாக சீக்கிரம் வீடியோ முடிக்கணும்ல. சீக்கிரம் வாங்கலை. பாபு பக்கு கிராணி 3 எவனா ஒருத்தனாவது வாங்கலை. வர்ற மாதிரி தெரியலையே. கடுப்பாக இருக்கே. 1/2 மணி நேரம் தான் முடிக்கணும்னு இருக்கேன். முடிஞ்சிருமான்னு தெரில. சரி பார்க்கும். வரமாட்டான்ல எவனும். சரி கடுப்பாக இருக்கு. கிராணி வந்துட்டு ஒன்றை போடுத்தாக்கியாச்சு. மிச்சாண்டு பின்னாடி வருது. ஆனால் அவனை முன்னாடி போய் இடித்த சான்ஸை வந்து அடித்தாலும் அடிச்சிருவானுவோ. நீங்கள் பார்த்தே இந்த கேம் விளையாடணும். சொன்னோம்ல இப்போ இது உள்ள போய் அது இப்படி மட்டும்தான். இப்படி கீழே போய் நீங்கள் இறங்கி அவனை போட்டு தாக்கிறீங்களா. இப்படி சுற்றி போனிப்போம். சுற்றி போய் போட்டான். அவனை போட்டே தாக்கணும். வெறும் இந்த ஒரு வீல் இருந்தால் போதும். அதுதான் அந்த வீலை எடுத்துகிட்டே போயிடலாம். கவலையே இல்லை. நேராக போகிறோம். கையாச்சு. வெயிட்டிங்க வந்தாச்சு. வந்துட்டு அந்த கீழக்கு வர மாட்டேங்க. சீக்கிரமாக வந்துட்டுப்பா. ஐயோ முடிஞ்சு காலி. ஸ்லெண்டர்மார்க்ஸ் நம்ம கிடையாது. ஒரு பிரச்சனை இல்லை. அது மட்டும் இப்போ கீழே விழுந்துட்டு நாம் க்ளோஸ் மறுபடி இதே இடத்த கொண்டு விட்றானுவ போது. ஏதாவது புதுசாக வச்சுருப்பான்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. 2ஆம் மாஸ்க்கு போடலை. அது அடுத்த போட்டுக்கலாம்ல. யார் பக்கத்துலேருந்து பேசுகிறான்னு கேட்காதீங்க. அது ஒரு ஆள், என் ஃப்ரெண்டு. அவன் பேர் என்னன்னு சொல்லட்டுமா? சரி வேணாம் இருக்கட்டு. என் ஃப்ரெண்டு பேர் வேணுன்னா சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் போடலாம். என் பேரையும் அப்படி போடுறேன். கிராணி முன்னாடி போயிருப்பாங்க. அவகிட்ட போய் இடித்து என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? மேலே ஹார்ட் விடுவா. 2 அப்படின்னு ஹார்ட் விட ஆரம்பிச்சிருவா. இப்போ என்ன பண்ணுது? மேலே போகணும். அந்த ஒரு அதுவும் நேரம் வைக்க சொன்னோம்ல. அது கிராணி இப்போ கிராணிக்கு மேலே கிட்ட போய் நிற்பேன் பாரு. மேலே ஹார்ட்டு உள்ள. நான் உங்களுக்கு இன்னும் ஒருங்காக காட்டல. இன்னொரு ட்ரிப் காட்டலேன். கிராண்ட் பா இப்போ தான் தூங்கிட்டு போகிறாரு பிராண்டு. எப்படியோ வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி அந்த பாஸ்வேர்டு இருந்துச்சு மறந்து போச்சே. இப்படி தான் அந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் ஆகலை. இன்னொரு ட்ரிப்பு இப்படியும் இல்லை. இப்படியும் இல்லையே. சரி வேறமா வந்து போட்டுக்கலாம். ஓப்பன் ஆகலை. கிராணி இப்போ சொன்னோம்ல ஹார்ட் விடுன்னு. ஹார்ட் விடுது பாருங்க. 2 ஹார்ட் விட ஆரம்பிச்சாச்சா. ஹார்ட் விட்டாச்சு. கிராணி ஹார்ட்டு. கிராண்ட் பார்க்க என்ன பேரை வைக்கலாம்னு நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எந்த பேர் தான் வைக்கலாமல் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்த நெக்ஸ்ட்டு கீழே இறங்கியாச்சு. இறங்கினேங்க பாத்ரூமில் போய் பார்த்தா ரிவாவை பாட்டு 2 பீஸை கண்டுபிடிச்சாச்சு. இது மூடிக்கும் எதுவாக வந்து இல்லைன்னா வேணா வந்து டொம்முன்னு பின்னாடி வந்து அடிச்சு தான் வந்துடக்கூடாது. ரிவாவை வச்சு இன்னும் போட்டு தக்க வேண்டியதான். கிராண்ட்பா போட் நேராக இப்போ ரிவாவை எடுத்து ஒன்றா போட்டு தாக்கணும். ஆனால் சேஃப்டியாக போடணும். இப்போ எங்கே போகுது? நேராக ரிவால்வர் இடத்துக்கு தான் போகணும். ஐயோ ஸ்டார்டிங்கே இவன் எடுத்து நிற்கானே. சரி இவன் பார்க்கட்டு நம்மளை குறுன்னு போயிட்டான். நான் மூடிடுறேன் இதை. ரிவாவை பாட்டு ஒன்று வைக்கவே பயமாக இருக்குப்பா. இந்த ஸ்னெண்ட்லாம் மார்க்ஸ் கலத்திட்டு இங்கே இருக்கவே முடியாது. 4 பேர் சுற்றி வந்து அடிப்பான். ஒரு ரிவால்வர் எப்படி எடுத்தாச்சே. இப்போ 3 பேரையும் போட்டு கண்ட வர மட்டும்தான். கிராண்ட்பா எப்படின்னா வரமாட்டான். ஆனால் அது கஷ்டம். அவனை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இப்போ ஃபஸ்ட் இவனை முடிச்சிடும். ஒன்று அப்படியே பின்னாடி மகப்படுத்திட்டான். 2வது வாங்க சீக்கிரம். பாபின்னு வரணும். பக்கு இறந்தாச்சு. அடுத்து கிராணி வரணும். கிராண்ட்பா வந்தால் பார்க்கலாம். பாபு வந்துட்டு
அப்பா வழியிலே போடுது கேட்டு. ஐயோ ஒன்று மிஸ் இன்னும் ஒரு புல்லெட்டு தான் கரெக்டாக இருக்கு. அப்பா போட்டாச்சு. அப்பா மார்க்ஸ் போட்டு வெளியே போகலாம். 3 இங்கே லைனாக சுற்றி கிடக்கு. சரி நம்ம இப்போ மேலே போய் ரிவால்வருக்கு புல்லெட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அங்கே புல்லெட் இருக்குது. ஆனால் வேணால் பறவை வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது மறைவான இடத்துல தான் போய் எடுக்கணும். இல்லைன்னா நம்மளை போட்டுருவோம் அந்த கிராண்ட்பா. எங்கேயாவது வந்து பார்த்துட்டு சேனல் தூங்கும். அவங்களுக்கு இந்த இல்லை காட்டன் ஏதாவது தூங்குது. அந்த இது பார்த்துட்டோம்னா இப்போ போய் போடான்னு தான். அது எங்கே பார்த்தா ஞாபகம் வரல. இப்போ ஞாபகம் வந்துட்டா இப்போ நேராக அங்கே போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ அங்கே போய் போடான்ட்டு தான். வேறு வேலை இல்லை. நேராக மேலே வந்தாச்சு. மறுபடியும் குறுகுறுன்னு பார்க்கலாம். இவன் அப்பாவே உனக்கு கிராண்ட்பா வச்சு என்ன பண்ண போல ஒன்றுத்துக்கும் நடக்காது. வாய் வேறு வலிக்கு. 70 நிமிஷம் போயிருக்கு. இப்போ தான் 10 நிமிஷம் போயிருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம். இன்னும் இல்லை, இன்னும் 1/4 மணி நேரத்துக்கு மேலே பேச வேண்டியது இருக்குது. உள்ளே அந்த சிதனுது டேட்டி ஃபிகர் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இங்கே ரிவர் ரேம் இருக்குது. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது உள்ள என்ன இருக்குது? ப்ளூக்கி நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். இன்னும் ஒன்று கூட நம்ம ஒரு பீஸ் கூட இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்கு தேவையில்லாத இவனா பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ அடுத்த வேலையை எங்கேயா போகுதுன்னு எங்கே போகுது? இல்லை தான் இங்கே ப்ளூக்கி இருக்குமோ? எங்கே பார்க்கல. சும்மா போக வேண்டியதான். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்தது வேறு ஒரு வீடியோ. கிராணியோடவா கிராணி 1 அந்த ப்ளூக்கி கிடச்சிட்டு சார் பாரு பார்த்துக்கலாம். அதான் கிராணி 1 ஆடுமா, இல்லை கிராணி 2 ஆடுமா, இல்லைன்னா கிராணி 3 விளையாடுமா? நீங்களே சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஈஸி மூடு தான். 2 பேரை வச்சு ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா டப்புன்னு அதை ஏற்றி விளையாட ஆரம்பிச்சிடுவேன். விளையாடி நாளைக்கே வந்துடும் வீடியோ. அடுத்தது சீக்கிரமாக அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ கீழே போய் அதை எடுத்துகிட்டு தான் நான் சொன்னோம்ல, அது அப்படி போட்டு தாக்க மாட்டேன். உனக்கு காட்டணும். அதனால நான் போட்டு தாக்க மாட்டேன். அதை எப்படியாவது மேலே கிடக்கும். அது நான் கீழே தானே விழுந்தேன். அப்போ கீழே தான் கிடக்கும். எப்படியும் மேலே வந்து விழுந்து கிடக்கு. கீழே ஸ்க்ரூ டிரைவர் முக்கியமான இதை எடுத்து வச்சு அந்த வருது பாருங்கள். இதுதான் பூச்சை பார்த்திங்கன்னா எப்படி பெருசாக இருக்குது. வண்டு கணக்காக இருக்குது. வண்டு சீக்கிரமாக அவன் வரானா பெரு சீக்கிரமாக கீழே உழவும் அது போகுது பெரு. வந்தாச்சு. இங்கே வந்து என்ன சேர்ந்தாச்சு. இவங்க சொன்னோம்ல. ஆனால் இந்த இடமே பிரச்சனை. இதுக்கடுத்து ஒரு இடத்துல துள்ளாண்டுது வரும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒரே கரெக்டாக துள்ளிலான்னு கீழே வந்துடும். கரெக்டாக துள்ளிட்டேன்னா துப்பிடுவோம். இப்போ கீழே வந்தாச்சா. இங்கே காஜுவல் வைக்கணும். மாட்டிட்டேன். இப்போ இங்கே ரிவர் இருக்கும் பாருங்க. அந்த ரிவர் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இது மூடிட்டா. இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி மேலே பார்த்து விழுந்தா இப்படியுமே போவேண்டாம். அதே நம்ம மேலே பார்த்து விழுந்தா இருக்குல்ல ரொம்ப ஹெல்த்து குறையும். கீழே பார்த்துட்டு விழுந்தா ஹெல்த்து குறையாது. கீழே ஹெல்த்து வந்தால் ஹெல்த்து குறையாது. மேலே பார்த்துட்டு கீழே வந்தால் ஹெல்த்து குறையுது. யான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்காதீங்க. காஜியில் அங்கே கிடக்கிட்டு அது பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு காஜூல் மேலே போய் விழுந்துட்டு அது எப்படி விழுதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்துக்கலாம். யாருமே இந்த கேம் வச்சு விளையாட தெரியுமோ உங்களை எஸ்ன்னு போடுங்க. யாருக்குமே இந்த கேம் வச்சு விளையாட தெரியாதுன்னு சொல்லுவீங்களா உங்களுக்கு நோ போடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்படி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்படி நேராக போக வேண்டியதுதான். மேலே போய் இதெல்லாம் ஒன்றையும் மறுபடியும் சுட்டு தாக்க வேண்டியதுதான். அடுத்து இப்போ நம்ம க்ரௌபார் தான் எடுக்கணும். க்ரௌபார் எங்கே விழுந்தோம்? ஸ்டார்டிங்கில் அந்த பாபு கிட்டே போய் விழுந்தோம். அப்போ அங்கே தான் போகணும். போக வேண்டியதுதான். இங்கே வந்தாச்சு க்ரௌபாரு. சரி கரெக்ட். அது பரவாயில்ல எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த ஒன்று மட்டும் தான் நம்ம செக் பண்ணோம். அந்த ஒன்று இதையும் உள்ளே அவனே இருக்கானோ அவன் ஒழுங்காக பார்க்க சும்மா மேலே போகும். மேலே போய் இப்போ என்ன பண்ணும்? அது போட்டானா அவன் போட்டு எடுத்துட்டேன். அதில் தான் வந்து காஜல் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு யாருக்கு மேலே இங்கே போட்டு வரா அப்படி மேலே போயிட்டேன். ப்ளூ எஸ்கேப்பு மேலே தான் இருக்குது. ப்ளூ கே எஸ்கேப்பு. அடுத்து வேணா சொல்லுங்கள். க்ரீன் கே எஸ்கேப்பும் பண்ணலாம். ரெட் கே எஸ்கேப் இருக்குது. 3 எஸ்கேப் இருக்குது. 3 எஸ்கேப் பண்ணு தான் சொல்லுங்கள், பண்ணிடலாம். இந்த பாபு போது இருக்குன்ட்டேன். பின்னாடியே கிராணி போகுது. என்னது சார் போட்டேன். இது என்ன இருக்குது? இது தேவைப்படும். எடுத்துக்கலாம். பறவை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு போகலாம். கிராணிக்கு தெரியாமல் வந்து எடுக்கணும். இதுமே அப்பா முன்னாடியே பக்கு போதா. இது என்னது சரியில்லையே.
சார் இது எடுக்கும் ரோபால் எடுத்து வச்சு மார்க்ஸை போட்டாச்சு. சரி நெக்ஸ்ட்டு மேட்ருக்கு போகலாமா? இப்போ லைட் அணைக்க போகணும், கரண்ட் அணைக்க போகணும். லைட் தான் பாருங்கள், கரண்ட்டு எலக்ட்ரிக்கை போய் ஆகணும். ரேட் பாய்சனு அது எதுக்குன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கேன். தெரியாதவங்களுக்குமே தெரிஞ்சுக்கோங்க. காஃபி ஆகும், பக்கு ஒரே ஒரு காஃபி குடிப்பான், இல்லை பாபு ஒரே காஃபி குடிப்பான். அதில் அது ஊற்றி வச்சா அவன் இறந்துருவான். அது உங்களுக்கு கிலோன்னு தெரியுமா? கிராணி ட்ராப் போட்டு போகும், அது நம்மளுக்கு போட்டு போகும். ஆனால் அதே செத்துடும். கிராணி சாவாது, பாபு சாவும். பாபு இல்லைன்னா பக்கு எவனா ஒருத்தன் சாவான். ஆனால் கிராண்ட் பாஸ் ஆகாது. அது ஏன் கிராணியும் கிராண்ட் பாஸ் விடாம இருக்கானோ மிச்சம் 2 பேர் ஏன் விடான்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏன்னு போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதை அணைச்சிடலாம் தானே, நினைக்கலாம். எப்படியும் வந்து அணைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு மேலே வந்து கிராணி கூட இங்கே தான் போகுது. நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தா டைம் ஆகுது. இது ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் டைம் ஆகுது. இந்த பாபை இடிச்சிட்டேனே. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இன்னும் அடிச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸு எப்படியே தப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த லாக்குக்கு நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணால் மட்டும் தான் எடுக்க முடியும், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வேணால் போட்டு போகலாமான்னு பார்க்கேன். போடுமா வேணாமா? ஃபஸ்ட்டு புல்டட் கரெக்டாக வச்சுருக்கேன். உள்ள என்னை பார்த்துட்டானோ? சரி நம்மளுக்கு இருக்க வீண் வம்பு. இன்னொரு அடி அடிச்சுட்டு போகும். கிலோ வந்தாச்சு. 2வது பாபு களி. பக்கு சீக்கிரம் வாங்கலை. 2 புல்லட் தான் இருக்குது. ஜவுனி வர்ற மாதிரி ஆளை காணல. ஐயா நான் வெளியே வர போகணும். இருக்கும் அவன் ஒன்றும் ஒரு ஏன்ட்ட ஒன்று கேட்டான். எங்கள் அம்மா ஒன்று கேட்டுச்சு, அவ்வளவுதான். நீங்களும் பெருசாக ஒன்று எடுக்காதீங்க. இவளால் எனக்கு வந்து எங்கள் அம்மாவால் வந்துச்சு. வந்தோடனே செத்தாச்சு. யாருக்கும் உங்கள் அம்மா அப்பா பிடிக்குமோ அவங்க ஹார்ட்டு போடுங்க. யாருக்கும் உங்கள் அம்மா அப்பாவை பிடிக்காதோ அவங்க ப்ளூ ஹார்ட்டு போடுங்க. யாருக்கும் பிடிக்காது நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட்டு பேயாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தான் செத்தாச்சு. கீழே வந்து செத்துட்டேன். அது வேறு ஒரு கடுப்பாயிட்டு போயிட்டு மேலே வந்தாச்சு. மேலே ரிவால்வர் எப்படியோ ரிவால்வராக போட்டாச்சு. இப்போ வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே துள்ளி போகணும். ஆனால் ஒரு மேட்ரு என்னென்னா, நம்ம வெளியே போனால் மறுபடியும் உள்ளே வர முடியாது. ஆனால் ஒரு கவலை, நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வெளியே கிடக்கு. அது மட்டும் உள்ளே தூக்கிட்டு வந்திருந்தானா இப்போ இது உள்ள போய் அப்படி வெளியே போய் இதில் ஒரு பெரிய வேலையாகி போயிட்டு இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கே டைம் ஆயிரும் போல். நம்ம எப்போ எடுத்து ஒரு பெயிண்டிங் எடுக்க நம்மளுக்கு எழுது. அது என்ன பெயிண்டிங் எனக்கு தெரியும், நான் அது எடுத்தோடனே உங்களுக்கு சொல்லுவேன் அது என்ன பெயிண்டிங்னு. நிறைய பேருக்கு தெரியும். உள்ள கிராண்ட்பா இருக்கான் பேர். அந்த வெடிகுண்டை பார்த்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. பார்க்கும் வந்தாச்சு. இது ஒரு டோர் எஸ்கேப்பு, அதுதான் ரெட் கீ எஸ்கேப். அந்த ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ரெட் கீ எஸ்கேப்பு. வேறு இது ஒரு 2 இருக்கலாம். இது ஒரு 1 தான் இருக்கும். இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அது உள்ள ஒரு கன்று இருக்கும், பெரிய கன்று. ஒரே அடி உள்ளே போய் இப்போமே இது எடுக்கணும். அந்த ஒன்று கிடக்கு பாருங்க, அது அப்படியே கீழே போட்டாச்சு. இப்போ வந்து எடுக்கணும். மறுபடியும் வந்து கட்டணும். வந்தாச்சு. கீழே வந்துட்டே இருக்கேன். எடுக்க போகுது. எடுத்தாச்சு. மேலே வந்து மறுபடியும் மார்க்ஸுக்கு போட்டேன். இப்போ அது போடலாம், வந்தால் பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இல்லை தோற்றுருவோமா ஜெயிச்சிருவோமா? சரி ஜெயிச்சிருவோன்னு பார்க்கும். எப்படியும் மேலே வந்தாச்சு. இப்போ மாஸ்க்காக போட்டேன்ட்டு தான். அடுத்த வந்து மறுபடியும் கீழே விடானே. ரொம்ப கீழே வந்து தொலைஞ்சிடக்கூடாது. அடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஃபஸ்ட்லேருந்து ஒன்று வேண்டாம், மறுபடியும் எங்கே இருக்குன்னா தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு நான் மேலே போகிறேன். தெரியல. இது பூட்டி கிடக்கலாம். இப்போ எவனா இருக்கானா பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு போய் யூட்டன் போட்டு வந்தாச்சு. கீழே போகிறே இதுவும் இல்லை. இது எச்சனட்டுக்கு தான் உள்ள போய் பார்க்க வேண்டியது. மறந்து வந்து போது உள்ளே என்ன இருக்குன்னு. உங்கள் பாபு வரான். உள்ளவனு வந்து தொலைஞ்சக்கூடாது. அப்பா கிழமை கிராண்ட்பா
வந்தாச்சு. இப்போ டம்முன்னு உள்ள விடு. இல்லை சாக்கடை தண்ணியா? என்ன தண்ணி தெரியலையே. ஏதோ தனியாக இருந்தால் இருந்துட்டு போகுது. சாக்கடை தண்ணியாக மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ கிராண்ட் பண்ண ஏன் இங்கே வந்து லைட் அணைச்சிதுன்னு அடிச்சு எப்படியா ஆணையம். சரி ஃபஸ்ட்டு அதை போய் திறந்தா கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கலாம். வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக அடித்தாலும் இன்னும் 10 நிமிஷத்தை முடிஞ்சிடும்னு நினைக்கேன். 30 நிமிஷத்தான் முடிக்கணும். வந்தாச்சு. இங்கே வந்து மேலே ஏறோம். வந்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்காண்டுதாம்மா திறந்துட்டு தான் அடுத்த வேலையை. இங்கே காஜியில் போட்டுருந்தோம். இங்கே போடக்கூடாது, கீழே போடணும். அப்போ தான் எல்லோரும் கீழே போகணும். நம்ம மட்டும் இப்போ இங்கே போட்டோம். இப்போ எல்லோரும் இங்கே வந்துடணும். 1 போகுது, ஒரு டிக்கெட்டு. வேறு அழுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எழுப்பி எடுக்கான்னு தான் செக் பண்ணிக்க. அதுக்கோ வந்து புடின்னு பின்னாடி வச்சு தொலைஞ்ச விடாது. லைஃப் லைன் வேறு காவசி குழஞ்சிட்டு. இப்போ வந்தாச்சு. வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கக்கூட எனக்கு வந்து வரட்டா இங்கே ஒரு ஆடிட்டே கிடக்கு. அப்போ எடுத்தாச்சுப்பா. வந்தோடனே மாஸ்க்கை போட்டாச்சு. வந்தாச்சு. இங்கே வந்தாச்சு. கீழே பாபுனி காம்பருங்க. பிரபு ஹரே நாம். 2 பேரும் கீழே தான் இருக்காங்க. நீ பார்க்கவே இல்லை பாருங்கள். 2 கீழே போகுது பாட்டுக்கு. இப்போ கிராணி இப்போ வருவா. நாம் எதுக்கு நாம் பாட்டுங்க போவோம். இப்படி வந்தாச்சு. இப்போ இது துளுதுக்கே எனக்கு ஒரு வழியாக அந்த கிராணி போகுது பாருங்கள். கிராணி போயாச்சு. பிங்கர் செட் பண்ணும். ஓகே செட் பண்ணியாச்சு. இதை போடு. 1 2 3 இன்னும் வரலையே. 3 சீக்கிரம் வா. இங்கே ஒரு இது ஆடுது. நீ நேரத்தை புரி சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லும் போது தான் டைம் ஆகுது. பெயிண்டிங்கை வெற்றிகரமாக எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே தான் 3 மார்க்ஸை போட்டே கீழே கிராணி வர நிற்கி அடித்தாலும் அடிச்சிடும். வந்தாச்சு. உட்காந்தாச்சு. எந்திரிச்சு போனது தான். வந்தாச்சு. டார்ச் வந்துட்டு இப்போதைக்கு காஜல் கீழே கிடக்கட்டு. நெக்ஸ்ட்டு அப்பாயும் ஒருத்தன் ஒல்லி குச்சி. நெக்ஸ்ட்டு மேலே வந்து இது திறந்தாச்சு. இங்கே இல்லை இது பார்த்து வச்சு இந்த இடத்த. சரி நெக்ஸ்ட்டு போகும். இந்த ஹேமர் எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹேமர் எதுக்குன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். நெக்ஸ்ட் இதில் எவனாக்கா கிராண்ட்பா தூங்குமா பார்த்துன்னு டப்புன்னு இங்கேருந்து 2 போட்டணும்ப்பா. ஓகே நெக்ஸ்ட் மேட்டர். இதில் என்ன இருக்குது? இதில் அப்படி பார்த்தோமோ பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒருத்தன் வரான். நெக்ஸ்ட்டே ஒருத்தன் வரணுமே. 2 வருது. 3 வருது. 3 வந்துட்டு எதுக்கும் நம்ம அங்கே எலக்ட்ரானிக் டோர் 3 நாள் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல தான் இந்த கன்று இருக்கும், அந்த பெரிய கன்று. நெக்ஸ்ட்டு கீழே போகணும் தான். கீழே போயிட்டு கீழே இங்கே போய் தான் இங்கே தான் காயின் எடுக்கன்றது. இதுவும் சாக்கடை தண்ணி எனக்கு தண்ணி தெரில. இதை போய் இந்த வீலை போட்டால் இங்கே நம்பர் இருக்குமான்னு பார்க்க வந்தேன். இங்கே நம்பர் இல்லை. இது 2 இடத்துல தான் நம்பர் இருக்கும். அந்த 2 இடத்தையும் பார்க்கணும் போய்ப்போம். இப்போ இன்னும் இந்த இடத்த பார்த்தாச்சும் இன்னும் ஒரு இடம் இருக்குது. அது அங்கே தான் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 1 2 1 1 1 2 1. நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா துணியை பார்த்தாலே ஒரு சைஸாக பார்க்கான். டம்முன்னு அடித்தாலும் அடிச்சுக்கலாம் பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே போகண்டு தான். மேலே போயிட்டு இப்போ இது மேலே போய் இந்த லாக்கை போட்டு எப்போ ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது ஒரு கடுப்பு. கீழே போட்டால் எங்கே மேலே வெளிச்சம் வருது? இல்லை மேலே போட்டால் என்ன கீழே வெளிச்சம் வருது? கிராணி வேறு ட்ராப் வச்சுட்டு போகுது. சகுனமே சரியில்லையே. அடி வாங்கிடுவோமோ? பார்த்துக்கலாம். 1 நான் ஸ்டார்டிங் 2 போட்டேன். ஐயோ தப்பாக போயிட்டேன். 1 1 2 1 திறந்தாச்சு. பம்பு நலி செட்டு பம்பு வந்தாச்சு. பம்பு போய் ஓப்பன் பண்ணலாமா? பம்பில் போய் அதான் 3 தான் போகுது. லாஸ்ட் சீனில் கிராண்ட்பா எப்படி தூங்கலான்னு பார்க்கும். அது நான் எடுத்து வச்சுருக்கேன். அது தானவே கிளிப்பாக எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் ஆசையாக தூங்கியிருப்பான். அதை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது நான் முந்தா நேரத்தை எடுத்த வீடியோ மறந்து போச்சு. அடுத்தது நீ கீழே வரப்போகுது. கீழே போகலான்னு பாங்க. கிராணி கீழே போய்ட்டு எவனா வர. அப்பா பக்குவை சுற்றி பார்த்துட்டு போடாந்தா இருக்குது. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹோல்டு பண்ண வேண்டியதான். ஹோல்டு பண்ணி டொம் 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 டொம். அப்பா இது எடுக்கிறதுக்குள்ள இந்த கிராணி அது கீழே விழுந்துட்டோ இல்லையே? அப்பயும் அது இப்போ விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு. இப்போ
இப்போ என்ன ஒன்று நம்மளுக்கு அது பரவாயில்ல பார்த்துக்கலாம். என்ன ஒன்றுனா டைனமைட்டை போட்டு வெடிக்க வைக்கலாம், கபால் போட்டு கூட உடைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது உள்ள டைமண்ட் வரதுக்கு ஒரு கீ இருக்கும், அந்த கீ தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கணும்னா நெக்ஸ்ட்டு கீழே வரணும். கீழே வந்தேன் அந்த க்ரௌபாலை தான் தரணும். மேலே தான் போட்டுருக்கணும், இல்லை கீழே போட்டிருக்கணும். எங்கே போட்டேன்? கீழே தான் போட்டிருப்பேன்னு நினைக்கேன். சரி போகும். போயிட்டு கீழே போய் இங்கே போகண்டு தான். இந்த பாக்ஸ் இந்தா கிடக்கு. இங்கே வெளியே இங்கே ஒன்றும் இல்லையே. ப்ளூ கீ எந்தா இருக்குது, அது மறந்துடக்கூடாது. ப்ளூ கீ இல்லாமல் இந்த எஸ்கேப்பே பண்ண முடியாது. அதோட என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, சான்ஸ் இல்லை, எனக்கே தெரியாது. இனிமேல் எடுத்து தான் பார்க்கணும். டைமண்டு அது எடுக்க முடியாது, ஏதோ செக்யூரிட்டி கீன்னு ஏதோ கீ உண்டு. கோல்டு கலரில் இருக்கும் அந்த கீ. ஏன்னா பட்டன் ஒன்று காது ஒன்று இதுக்குள்ளே தான் எதாவது இருக்கணும், நல்லாயிருக்கும். அவரை பார்க்க விடாம சொல்லி எப்படியுமே எடுக்க முடியாது. அந்த பாக்ஸ் இப்போ எங்கே போச்சு? அங்கே இருக்கோ? என்னல இது? இந்த இருக்கு. தேவையான முக்கியமானதே இதுதான், கோல்டு காயின். ஓப்பன் ஆனே கீழே வரான். நான் பையன் நம்மளை பார்த்துட்டானோ எனக்கு அவர் சவுண்டு வந்திருக்கும், அப்படின்னு ஒரு சவுண்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே போகும். மேலே பெய்யாச்சு. மேலே போயிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அது இது இந்த சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உடைக்கணும். அப்போ கிராணி வேறு போகிறாளே, அடித்து கிடிச்சு தொலைஞ்சிட கூடாது. ஒன்று உடச்சிட்டு அதுக்கு மேலே துள்ளிடுமா, இல்லை 2 உடச்சா தான் மேலே துள்ள முடியும். அந்த 3 பேர் கீழே போனோடனே உடைக்கும். கீழே போயிட்டாளா கிராணி? கீழே போன மாதிரியே தெரியலையே. போயிட்டா, இல்லை போகலையோ? போயிட்டா. இவங்க சுற்றி பார்த்துக்கணும். கிராண்ட்பா இங்கேருந்து வந்துடக்கூடாது. உடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மார்க்ஸை போட்டாச்சு. வரா, நம்ம அதுக்குள்ளே எடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏன் உட்காந்தேன் தெரியலையே. நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். இதை இப்போ எலக்ட்ரானிக் டோர் உள்ள தான் போடணும். வந்தாச்சு, போட்டாச்சு. இப்போ அந்த பட்டன் கீழே வந்துருக்கும். பட்டன் BUTTON பட்டன் கீழே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அது கீழே போனோன்னே எல்லாம் அங்கே ஓடுது பாருங்கள். ஒன்று ஓட்டு நம்ம இந்த இடத்துல போய் தேடும். அது போய் எடுக்கலாமா? வந்தாக்கூடா, சுற்றி பார்த்துக்கோ. வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடியுதுக்கு. ரொம்ப இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் தான். இன்னும் இப்போ கீழே போய் இதை மாட்டி விட்டா போதும், தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். எப்படி வற்றுதுன்னு எனக்கு தெரில. அது போட்டோடனே வற்றுது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. பாருங்கட்டும், இப்போ தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். வற்றிட்டு மேலே வரும். இப்போ இது ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போகும். ஆனால் 20 தண்ணி ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போயிடும். அது எப்படி போகுதுன்னு டவுட்டு. ஒரு ரொம்ப சின்ன டப்பா, ரொம்பவே சின்னது. அதுக்குள்ளே 20 தண்ணி போயிடும். அது எப்படின்னா தெரியலை. நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு டைமண்டுக்கு இருக்கா அந்த பட்டன் எடுக்கணும். பட்டன் காதிவிலையும் அது எடுக்கணும். காதி 2 கீழே தான் கிடக்கா, 2 பக்கத்தில் உண்டு கிடக்கு. சரி சீக்கிரம் போய் எடுக்கணும், கிராண்ட்பா வர போகலாம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒருத்தன் இதை ட்ராப் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தேவைன்னா அங்கே கூட போய் சாக போகிறான் தெரிஞ்சுட்டு. நெக்ஸ்ட்டு அயன் கோகு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை தூர போட்டு தான் இதில் எடுக்கணும். கோகு வர இதுதான் பிராண்டு. சீக்கிரம் எடுங்கப்பா. எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே வந்தாச்சு. மேலே போய் இது கீழே போகணும். இன்னும் கொஞ்சம் இடத்த என் கண்ணு முன்னாடியே அவனா செத்தான் நல்லாயிருக்கும். கிராணி வச்ச ட்ராப்பில் அது எவனும் சாக மாட்டானே. இப்போ நெக்ஸ்ட் இங்கே போகணும். இங்கே போய் இந்த சவுண்டு எவனோ வந்து விடாது. 1 2 ஒன்று போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இது அது கையில் எடுத்தாலே எனக்கு பயமாக இருக்குது. டம்முன்னு எங்கே இருந்தால் வந்து அடித்து தொலைஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா எங்கேயா ஓட வேண்டியது தான். இங்கே வந்தாச்சு. வந்தோடனே வந்தாச்சு. இங்கே வந்து போட்டு இதுல ஏதாவது இருக்கா, இல்லை நெக்ஸ்ட் இதை விட்டு வெளியே போகணும் தான். வெளியே போட்டு நெக்ஸ்ட் வெளியே போயாச்சு. இப்போ இந்த இடத்துல போய் இந்த பட்டன் நமக்கு இங்கேயும் ஒரு பட்டன் இருக்கும். இது நமக்குன்னா வரும்னு அது என்ன இருக்கணும் நல்லா பாருங்க. யூஸ்ஃபுல்லானது. இதுக்கு மேலே எஸ்கேப் ஆனதுதான். ஏதோ ஒரு கீ போட்டிருக்கு, பார்த்துக்கலாம் அது என்ன கீன்னு. நெக்ஸ்ட்டு இன்னும் காயின் எடுக்கலாம். கீழே போயிடுச்சா? ஃபஸ்ட்டு மேலே போய் டைமண்ட் எடுக்குமா? சரி என்ன பண்ணும்? சரி மேலே போய் டைமண்ட் எடுக்கும்.
வந்தாச்சு, மேலே போயாச்சு. அந்த பெட்டோட இதுவுமே போட்டு வச்சுருக்கானுவோ. சரி நம்ம இப்போ மேலே போகணும். இப்போ நம்ம மேலே போக வேண்டியதான். போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் அங்கே போய் டைமண்ட் தான் எடுக்க போகிறோம். டைமண்ட் எடுத்து பக்கத்தில் இருக்க அந்த ப்ளூ கீ வேறு எங்கேயாச்சும் மறந்துட்டேன். அதை எடுத்து பார்த்துக்கலாம். அதை இது ஃபஸ்ட்டு உள்ளே போய் மூடும். அந்த டைமண்டுக்கு பின்னாடி என்ன இருந்தோமோ அந்த டைமண்ட் பிக்சருக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு கிராணியோட பிக்சர் இருக்கும். எப்போ தள்ளி விட்டா பார்ப்போம். இந்த இது வந்துட்டு டைமண்ட் எடுத்தாச்சு. இங்கே போடும் டைமண்ட் போ. நெக்ஸ்ட்டு கீழே போகிறது தான். கீழே போயிட்டு கிராண்ட் பா வரான். எப்போ பார்த்தாலும் இந்த கிராண்ட் பா மேலே தான் வரான். எதுக்கு வரானா தெரிய மாட்டேங்குது. எப்போ அடிக்கடி வந்து தூங்குவானோ அப்போ தூங்க முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கீழே வந்து சுற்றி போகிறேன். என்ன எவனா வந்து சுற்றி போகிறேன். எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியல. பக்கு கீழே வந்துட்டான். அந்த கிராணி ட்ராப் அங்கே ஒன்று வச்சுருந்தாப்புல அதில் கீழே வந்துருப்பா. நெக்ஸ்ட் இங்கே ஷார்ட் கட் இருக்குது. இல்லை ஷார்ட் கட்டோட போக வேண்டியதான். கீழே வந்தா இந்த இருக்குது பார்த்தீங்களா. இருபது பெரிய அது 70 வாட் இருந்துச்சு. இல்லை 20லேயே ஃப்ளைட்டு அது எப்படி ஆகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு மேலே போவோம். மேலே போயிட்டு இங்கே பாபு வரான். பக்கு தான் அப்படி இறந்து போயிருக்கான். வேறு மேலே பக்குனா அவன் கையில் ஒன்று வச்சுருப்பான். பாபுனா அவன் கையில் சுற்றில் வச்சுருப்பான். அப்படி தான் நானே கண்டுபிடிப்பேன். அடுத்தது மேலே போகண்டு தான். மேலே போய் இப்போ இதையும் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ளூ கீ எங்கே போட்டால் தான் மறந்து போகுது. போட்டு நெக்ஸ்ட் இங்கே அதான் இங்கே தான் கிராண்ட் பா இருக்கான் பாருங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன் தெரியலையே. நெக்ஸ்ட்டு தூங்க போகிறான். இப்போ தூங்குறது காட்டுறேன் பாருங்க. எனக்கு தூங்குற காட்டில் சரி போக வேண்டியதான். நெக்ஸ்ட் இங்கே வந்து இதுகளை தேடி இப்போ எந்திரிப்பேன். எந்திரிச்சு இப்போ போய் காட்டுறேன் பாருங்கள். போக மாட்டேங்கண்ணே. எங்கேயோ வேறு எங்கேயோ போகுது. இப்போ போகிறேன் பாருங்கள். கரெக்டாக போகுது. அந்த ஜின்னு போமிச்சிட்டு பார்த்தீங்களா. ஜி தூங்க அமைஞ்சிச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. தூங்கிட்டான். நெக்ஸ்ட்டு கீழே வந்தாச்சு. இப்போ எல்லாம் மேலே தான் வருவானு தான் கடுப்பு. என்ன ஆளக்கானல. அப்போ நம்ம சீக்கிரமாக திறந்துட்டு போவோம். திறக்கலாமா. அதுக்குள்ளே எழுந்துச்சி போகிறான் பாரு. இது என்னெல்லாம் தூக்கம். இப்போ தான் நான் கீழே போயிட்டு மேலே எடுத்து அதுக்குள்ளே எழுந்துச்சி போகிறான் பாருங்க. இனிமேல் என்ன தூக்கம்னு எனக்கு தெரியலை. அதுக்குள்ளே எப்படி தூங்கினான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தூங்கினா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்கணும். இப்படி மாதிரி தூங்கக்கூடாது. இனிமேல் பிளான் பண்ணி அடிக்கிறதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு அது பார்க்க என்னடா சவுண்டுன்னு இங்கே வந்து கேன்னு பார்க்கலாம். இப்போ எங்கேயா போய் ட்ராப் அது மேலே போய் கரெக்டாக ட்ராப் போட்டுறக்கூடாது. போடல போயிட்டா நல்ல வேறு. நெக்ஸ்ட்டு கீழே போக சீக்கிரம். நம்ம நெக்ஸ்ட்டு போட்டு சீக்கிரம் போனோடனே அதை போட்டு ஓப்பன் பண்ணாண்டு தான். ஓப்பன் பண்ணணும். கீழே இங்கே போய் ட்ராப் போடுறா பார்த்தியா. இப்போ வேணால் செத்துறான் பாருங்கள். நான் சொல்கிறேன் நல்ல பாபு காலி. இந்த கிராணியை அங்கேயே போய் அவளையே போட்டு அடிக்கான். என்ன பண்ணேன் அவனா போய் விடுறான். என்ன பண்ணேன் 1 2 3 நான் ஐயோ போட்டுறேன். இது ஒன்று எடுத்தாலே பயமாக இருக்குது. எங்கேருந்தோ வந்து தொலைஞ்சிடக்கூடாதுன்னு. வரல. நான் இப்போதைக்கு சீக்கிரமாக திறந்து உள்ளே போவோம். சீக்கிரம் இதை எடுத்துகிட்டு இதை போடு சொல்லிட்டு ஐயோ ஓப்பன் ஆகிட்டா. ஓகே நெக்ஸ்ட்டு கீழே போய் ப்ளூ கீ ப்ளூக்கீன்னு ஒன்று இருக்குது. மறந்தே போயிட்டேன். இப்போ தான் ஞாபகம். இப்போ எங்கே வச்சேன்னு வேறு மறந்து போச்சு. பக்கு காலி. நெக்ஸ்ட்டு பக்கு காலி. அடுத்து நம்ம ப்ளூ கீ தான் தேடணும். இங்கே கிராணி ட்ராப் வச்சு தான் அவன் அங்கே ஒருத்தர் செத்து கிடக்கான். என்ன பண்ணேன் நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளூ கீ தான் தேட போகணும். எங்கே வச்சேன் மறந்து போதே. இப்படி தான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் வந்து. சரி இங்கே பாருங்க. அவனே நீ தட்டி விட்றா. செத்துட்டு நீ தட்டி விட்றான் பார்த்தீங்களா. இதான் பிராண்டுன்னு அர்த்தம். அடுத்தது இப்போ இதை மார்க்ஸை போட்டாச்சு. மார்க்ஸை போட்டு மேலே ஏறியாச்சு. மேலே ஏறி எவனோ வரானான்னு செக் பண்ண. இதை ஒரு பயமாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னே ப்ளூக்கின்னு ஒரு ஞாபகமே வந்துச்சு. பெயிண்டிங் எடு இதை எடுத்துலாம்.
இது என்ன போட்டு ப்ளூ கீ நீ இதே ப்ளூ கீன்னு கேட்கு போய் ப்ளூ கீ தேட வேண்டியதான். பெயிண்டிங் இங்கே போட்டு போயிடும் போடணும். அது என்ன பெயிண்டிங் சொல்லுதுன்னு சொன்னோம்னா அதுதான் மோனலிசா பெயிண்டிங். அது போகும்போது மோனலிசா மாதிரியே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களாம் பாருங்கள். எனக்கு ஒழுங்காக தெரியலை, அது மோனலிசா மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு கீழே போகலாம். இப்போ எங்கே வச்ச வேறு மறந்து போச்சு. சுற்றி எங்கேயுமே இருக்கலாம் பார்த்தீங்களா? அதுக்கு பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு மேட்டு எங்கே இருக்கான்னு பார்த்தேன், இங்கே ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு கீழே போகணும் தான். எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இதோ இந்த ப்ளூ கீயை வேறு மறந்து தொலைச்சிட்டேன். இந்த ப்ளூ கீயை வச்சு இந்த சைடு வந்தாச்சு. இங்கே தான் இங்கே வச்சுமே ஞாபகம் இந்த இருக்குது பார்த்தாச்சு. இங்கே வந்து இப்படி வந்தாச்சு. அப்போ இதுக்குமே ஃபாஸ்ட்டாக வெளியே ஓட வேண்டியது தான். ஃபாஸ்ட்டாக போட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகிட்டேன் இந்த வீட்டை விட்டு. இந்த எஸ்கேப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. அடுத்தது நேராக மேலே போகணும். மேலே போய் ப்ளூ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே ஓடிடணும். உள்ளே ஓடனே சென்ட்ரா மேக்ஸை தூக்கி வெளியே போகணும். ஒரே கண்ணை அடிச்சு கிடக்கு. வந்தாச்சு. உள்ளே போட்டு அப்பா இதுமாதிரி தேவையே கூடாது. ப்ளூ கே எதுக்குள்ள கீழே போட்டேன்? ப்ளூ கேடு தான் எது எடுக்காமது. ப்ளூ கீ வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. டைமண்ட் எடுத்தாச்சு. அப்பா எஸ்கேப் ஆயாச்சு. அப்படியே வெற்றிகரம் எஸ்கேப் ஆயாச்சு. ஒரு எஸ்கேப்பு. இங்கே பாருங்கள் 4 பேர் இங்கே சுற்றி நிற்கானுவோ பாருங்க. பக்கு எப்படி பாபு கீழே தள்ளி விட்றான். அது பின்னாடி சாக்க வச்சு. தேங்க்யூ.